என்னது 500 ஆகுமா? கேப் புக் பண்ணா பாதிதானப்பா கேக்குறாங்க. சார் விலைவாசி ஏறி போச்சு சார், பார்த்து பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் விலைவாசி எல்லாம் ஏறுதா? எங்களுக்கு என்ன ஓசிலியா கொடுக்குறாங்க? சரி மீட்டர் போடு. யோ எங்கயா மீட்ரு? சார் மீட்டர் போட்டு ஓட்டுறதெல்லாம் எந்த காலம் சார்? அதானே, எப்படி எப்படிலாம் ஃப்ராட் பண்ணி காசு கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்வீங்கல்ல. சார் எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? 600 ரூபாய் கொடுத்தா வாங்க, இல்லனா வேற வண்டியை பாருங்க. ஹலோ, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா? நான் ஹைகோர்ட் வக்கீல். இங்க இருந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ரேட்டு பேசியாச்சுல, இதுக்கப்புறம் வேற வண்டியில பார்க்க முடியாது. நீ வண்டி எடு, இல்லனா உன் வண்டி நம்பர் நோட் பண்ணி நீ வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். என்ன எடுக்க முடியுமா முடியாதா? சாரி சார், சாரி. நீங்க குடுக்கறத கொடுங்க, வந்து வண்டியில இருங்க. வாங்க உட்காருங்க சார். எனக்கு சவாரி வந்துருச்சு, நீங்க வேற ஆட்டோவை பாத்துக்கோங்க. பணம்னு வந்துட்டா இவன் ஒரு திருட்டு பையதாமா. முதல்ல இவ்வளவு கொடுங்கன்னு எகிர்னா, அவன் மிரட்டின உடனே சரிங்க சார் நீங்க குடுக்கறத கொடுங்கன்னு அந்த ஆள்கிட்டயே டீல் பேசினா பாத்தியா? மாமா, தொழில்னா அப்படிதான். இதுக்கு பேரு திருட்டுத்தனம் இல்ல, புத்திசாலித்தனம். நீ இந்த பாராட்டு பத்திரத்தை எல்லாம் ஓரமா நின்னு வாசிக்கிறதோட நிறுத்திக்க. அப்பதான் அவனுங்க எல்லாம் உருப்பிடுவானுங்க. அப்பா, அது அம்மா சட்னிக்கு வச்சிருக்கிற வேர்க்கடல. அம்மா வந்து அவ்வளவுதான் கட்ட போறாங்க பாருங்க. அட நீ வேறம்மா, தேவைப்பட்டா வாங்கிக்கலாமா, இதுல என்ன இருக்கு? அக்கா நான் வெளியே போயிட்டு வரேன். ஏய் முரளி முரளி, வெளியே வா போற. ஆமாக்கா. சரி வரதும் தான் வர, எனக்கு வரும்போது நூல் கண்டு வாங்கிட்டு வரியா? அக்கா நான் வெளியே போறேன்க்கா, வரதுக்கு லேட் ஆகும்க்கா. இதோ அப்பா சும்மா தானே உட்காந்துட்டு இருக்காரு, அவர் வாங்கிட்டு வருவாரு. ஆமா, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். இவர் கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டருக்கு பிஏவா இருக்காரு. போட, நானே வேலைக்கு போயிட்டு வந்து கை காலம் குடையுதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். இவர் என்ன போக சொல்றாரு? போட, வாங்கிட்டு வந்து குடுறா. போட. பா, நீங்க தான் நூல் கண்ட வாங்கிட்டு வந்தா என்னப்பா? சார் யார் நீங்க? சொல்லுங்க சார். பார்ட்டி பண்ற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. பார்த்திபன் சார் இருக்காரா? அவரு வீட்ல இல்ல, ஆனா அவர் இந்த வீடு தான். கொடுங்க, நான் ஓகே சார், இந்தாங்க. இவன் வாங்குறான். ஏன் ராதிகா, சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு அந்த பிளவுஸுக்கெல்லாம் ஹூக் போடலாம்ல? ஏங்கா, நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அப்படி சொல்லடி, உனக்கு போர் அடிக்குமேன்னு தான் சொன்னேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன தேடிட்டு இருக்க? எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பகல்ல எல்லாரும் இருக்கும்போது எதையாவது தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா? ஆமா, இந்த வீட்டு பீரோல என்ன இருக்கு? அழுக்கு துணியை தவிர வேற எதுவும் இல்ல. சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு கூட இல்ல. அப்படியே தூக்கிட்டு போயிட்டாலும். அப்புறம் எதுக்குடா எல்லாத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா, லைசென்ஸ் ரினிவல் பண்ணுமா? இன்சூரன்ஸ் பழைய லைசென்ஸ் தேடிட்டு இருக்கமா. எங்க வச்சுன்னு தெரியல. ஏன் கண்ட இடத்துல வச்சுட்டு தேடிட்டு இருப்பியா நீ? ஏதாவது முக்கியமான பொருளா அது? ஆமாமா, என்ன தேட விட, இல்ல நீ தேடுமா ப்ளீஸ்மா. என்னடா நீ? டேய் இதுவா பாரு. கிடைச்சிச்சுமா. என்ன பேப்பர் இது? டேய் முரளி,
கிடைச்சிருச்சா? அப்புறம் இது எதுக்குடா? மா தெரியலமா. அப்ப இதுல என்னடா இருக்கு? அம்மா அது ஒரு நிமிஷம் தாயே, நான் படிச்சுட்டு தரேன். என்ன ராதிகா அது? அம்மா இது சங்கரி அக்காவோட பேங்க் பத்திரமா? ஓ அப்படியா? அப்பா அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதனாலதான் அவன் வெளிநாடு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் போக மாட்டான்னு ரஜினியே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. அவன் போவான்னு எனக்கு தோணலக்கா. அவன் போக மாட்டேன்னு சொன்னா அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நாம அவனை போக வைப்போம். அதுவும் ரஜினிய மொத்தமா தலை முழுகிட்டு போக வைப்போம். அது எப்படி ராதிகா முடியும்? அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்குல்ல சின்ன கீரல், நம்ம அதை பெருசாக்கி விட்டா மட்டும் போதும். மத்ததெல்லாம் தன்னாலேயே நடக்கும். ஏமா நீ ஒருவேளை அதுக்கு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் விட மாட்டேன். 2 பேரும் வசமா என்கிட்ட சிக்கிருக்காங்க. பின் எப்படி சார்? இல்ல அதெல்லாம் முடியாது. நீங்க முதல்ல உங்க மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்க. யா டெல் மீ சார். ஒரு நிமிஷம். இல்லங்க என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க மேனேஜர் கிட்ட சொல்லுங்க. ராதிகா ராதிகா வா. என்னக்கா? இங்க பாருங்க, உங்க மேனேஜர் உடனே இப்ப எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா நான் உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுவேன். என்ன பார்த்திபா? இந்தாங்க. என்ன இது? இது உங்களோட. இந்த கவர்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஆனா நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம். பாருங்களேன். பாருங்க பார்த்திபா, ஒரு கால் பேசணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாமா? இத பாருங்க, அந்த டென்ஷன் தானா போயிடும். சரி நீ வச்சிரு, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஹலோ பாருங்க, ஏங்க நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, ஏன் திரும்ப திரும்ப கன்வின்ஸ் பண்ண கால் பண்றீங்க? ஓகேவாண்ணா? நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும். அக்கா சீக்கிரம் வா. கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடு. எந்த கேஸ்? அதான் இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு ஸ்டே வாங்கிருக்கீங்களே, அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடு.
அவ்வளவுதானே, போட்டு கொடுத்தா போச்சு. நிஜமாவா? நிஜமா தான் ராதிகா. அப்ப நான் சித்தப்பாக்கு போன் பண்ணி உங்க பங்கு வேண்டாம், நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிடட்டுமா? ஷூர், சூப்பர். அப்படியே உனக்கும் பங்கு வேணான்னு சொல்லிடு. நான் எதுக்கு சொல்லணும்? இந்த பங்கு வந்துதான் நமக்கு நிறைய போதா என்ன? நம்ம கிட்ட இல்லாத காசு பணமா? நானே வேணாங்கிறேன், உனக்கு என்ன? அது முடியாது. அப்போ நீ சொல்றத நானும் செய்ய முடியாது. இதுதான் நீ என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொன்ன லட்சணமா? கொஞ்சமாச்சும் நியாயமா நடந்துக்கணும் ராதிகா. உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச உங்க அக்கா கிட்ட நீ வீம்பு காட்டுறது சரியில்லை ராதிகா. எனக்காக வேண்டாம், ரஜினிக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா? அதான பார்த்தேன். உனக்கு எப்பவுமே என்னை விட அவதான் முக்கியம். இதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆஃப் கோர்ஸ் ராதிகா. உன்னை விட ரஜினி மேல எனக்கு நிறைய அன்பும் மரியாதையும் எப்பவுமே இருக்கு. ஆனா இப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க என் பொண்டாட்டியோட அக்காங்கிறது தான். அவங்க மேல நான் அன்பா இருக்கிறதுக்கு காரணம் நீதான் ராதிகா. சும்மா இப்படி எமோஷனலா டிராமாலாம் பண்ணாத அரவிந்த். முடிவா சொல்றேன், நான் உனக்கு வேணும்னா நீ கையெழுத்து போடணும். ராதிகா, நான் எமோஷனல் டிராமாலாம் பண்ணல, நீதான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற. நானும் முடிவா சொல்றேன், உனக்கு நான் வேணும்னா இதுல எந்த பங்கும் வேணான்னு சொல்லிட்டு என் கூட வந்துரு. இப்ப கூட பாதி உன் பக்கம் தான் பேசிட்டு இருக்கேன், அத புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டை விக்க விட மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்லாம் சொல்ல வரல. நீ கேட்டதுக்காக நான் கையெழுத்து போட்டுதான். உனக்கும் பார்த்திபனுக்கும் நடுவுல கூட பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிறது இல்ல, எங்கேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தது இல்ல. ஏன் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பிரியணும்னு நினைக்கவே இல்லை. எல்லா பிரச்சனையும் தாண்டி உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஒரு அழகான பாண்டிங் இருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் உன் கூட நிக்கிறான், உனக்காக கேஸ் போடுறான், கோர்ட் வாசல் வந்து நிக்கிறான். நீ மட்டும் என்ன, அவன் கோவமா தள்ளி நின்னா கூட அவனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யறது இல்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நமக்கான ஆணிவேர் அன்புதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விட்டே கொடுக்காம இருக்கிற உங்களை மாதிரி மெச்சூரிட்டி ராதிகாவுக்கும் வரணும். அப்ப நான் அவளை விட்டு விலகி நிக்க மாட்டேன், அவ கைய பிடிச்சிட்டு கூடவே நிற்பேன். பாத்திப்பா, எங்கிட்ட இருந்தா நான் உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பேன்? கடையும் இல்ல, வருமானம் இல்ல. நானே அண்ணா, நீங்க கடை எழுதி கொடுத்தீங்கல்ல, அதுல காசு வந்திருக்கும்ல, அந்த காசு கொடுங்க, நான் திருப்பி கொடுக்குறேன். பாத்திப்பா, அந்த செக் தான் கொடுத்துருக்கான்ப்பா, எடுக்க இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். அண்ணா, கொஞ்சம் அவசரமா தேவை, எப்பயாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. அப்படி என்ன பாத்திப்பா, உனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது? நான் சொல்லட்டுமா? டிராவல் ஏஜென்சில இருந்து உனக்கு ஃபாரின் போறதுக்கு டிக்கெட் வந்திருக்கு. அதுக்கு தானே காசு கேக்குற? அண்ணா, எனக்கு தெரியும் பாத்திபா. இப்ப காசு கிடைச்சா டிக்கெட்டை காமிச்சு எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ ஃபாரின் போயிடுவேன், அதான உன் ஆசை? சரிப்பா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ போற. ஏப்பா, டிக்கெட் எல்லாம் வேணாம், கேன்சல் பண்ணு. சார், கேன்சல்லாம் பண்ண முடியாது சார். ஹலோ, பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சார், பணம் எல்லாம் கட்டியாச்சு சார். டிக்கெட்டும் வந்துடுச்சு சார், அதை கொடுத்துட்டு போலாம் தான் சார் வந்தேன்.
பணம் யார் கட்டினது? ரஜினின்றவங்க பே பண்ணிட்டாங்க. இந்தங்க சார். ரஜினி என்னாச்சு? என்னாச்சா? பார்த்திபன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் வந்திருக்கு. அவன் செஞ்சது தப்புன்னு அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீ டிக்கெட்டுக்கு பணம் கட்டிட்டு வந்திருக்க. நீயும் இவனும் சேர்த்து வாழத்தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா நீ அந்த ராதிகா சங்கரி ஆசைப்படுற மாதிரி நீங்களா பிரிஞ்சிருவீங்க போல் இருக்கு. இந்த உலகத்துல என்ன அதிகமா நேசிச்ச, நான் அதிகமா நேசிக்கிற ஒரே ஒருத்தன் இவன் தான் மாமா. அவனை ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இதை செஞ்சேன். இறக்கி பிடிச்சு கூடவே வச்சுக்கிறது அன்புனா, அவன் விருப்பப்படி பறக்க விட்டு அவன் சந்தோஷத்தை பாக்குறதும் அன்புதான் மாமா. ரஜினி, அவன் மனசுக்கு ஏதோ தள்ளி இருக்கணும்னு தோணுது. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் மிஸ் ரஜினி. அண்ணா, மிஸ்ஸஸ் ரஜினி. ஆமா இல்ல, சாரி மிஸ்ஸஸ் ரஜினி. இப்ப நான் உன் மாமா இல்ல, ஜட்ஜ். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டி வச்சுட்டு நீங்க தான் எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தீங்க. போஸ்டிங்கை விட போன் முக்கியமா? உங்களுக்கான ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்க 2 பேருக்கான ரிசல்ட்ட பார்க்கலாமா? முதல்ல அவனை காட்ட சொல்லுங்க. நானா? ஆமா. ஏன் கஷ்டமா இருக்கா? உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு தடவை கூட உங்களை நினைக்கவே இல்லை. மிஸ்டர் பார்த்திபன், நீங்க பொய் அப்படியே உண்மை மாதிரி சொல்லுவீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் அதுல எக்ஸ்பர்ட்டா தான் இருந்தீங்க. ஆனா இப்ப இல்ல, நீங்க பொய் சொல்றீங்கன்னு அப்பட்டமா தெரியுது. எங்க போனாலும் ஏன் நினைப்பில்லாம உன்னால இருக்கவே முடியாது. நான் இல்லாம உன்னால சந்தோஷமாவும் இருக்க முடியாது. ஆனா நீங்க இன்னைக்கு முழுக்க என்ன நினைக்காம இருந்திருப்பீங்களே. எப்படி சொல்ற? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஏன்னா நீங்க ரஜினி. யாராலையும் பண்ண முடியாததெல்லாம் உங்களால பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும், அது காதலாவே இருந்தாலும், எந்த எல்லைக்குள்ள நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லைக்குள்ள நிக்க இந்த ரஜினியால முடியும்.
ஆனா அதுல ரஜினி இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. ஏய், என்னப்பா இது? ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கா? இரு, நான் இப்பவே போய் அவளை கேட்கறேன். அண்ணா, அண்ணா, இப்பதானே சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. இல்லப்பா, வேண்டாம் அண்ணா, நீங்க அவகிட்ட ஒண்ணும் கேட்க வேண்டாம். அவங்க ஆசையெல்லாம் என்னென்ன நிறைவேற்றணும்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட கேட்டப்போ எங்க அக்கா ஒரு லிஸ்டே கொடுத்தா. அதை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு போட்டோ கொடுத்தேன். அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு, டே முட்டாள், இதுதான்டா என் ஆசைன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா. நான் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் இல்லண்ணா. பாத்திபா, இத பார் பாத்திபா, ரஜினி இத என்ன மனநிலையில செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியல. சரி, அவகிட்ட நானா கேட்க மாட்டேன். ஆனா நீ அவகிட்ட இத பத்தி நேருக்கு நேர் பேசாம எந்த முடிவுக்கும் வந்துடாத பாத்திபா. யாருக்காக இல்லைனாலும் எனக்காக இத பத்தி ரஜினி கிட்ட ஒரு தடவையாவது பேசிட்டு நீ என்ன முடிவு பண்ணாலும் எடுத்துக்கோ. எனக்காகப்பா. ஓஹோ, ரஜினி கிட்ட கேட்டுதான் நீ முடிவு பண்ணுவியா? அதுக்கும் வச்சிருக்கேன் ரேட்டு. யாருக்காக இல்லைனாலும் எனக்காக இத பத்தி ரஜினி கிட்ட ஒரு தடவையாவது பேசிட்டு நீ என்ன முடிவு பண்ணாலும் எடுத்துக்கோ. ரஜினி, ஹலோ. பார்த்திபா, எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். நான் வெளியே இருக்கேன். வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கேளுடா கேளு, நான் பெருசா தரேன். என்ன பார்த்திபா, நான் ஆசையா கேக்குறேன், நீ எதுவுமே வேணாங்கிற. ஆசையா வேண்டாம் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு எப்படி ரஜினியால பேச முடியுது? என்ன பார்த்திபா, சத்தத்தையே காணும். என்னங்க விளையாடுறீங்களா? ஆமா, விளையாடுறேன். நீதான் முன்ன மாதிரி விளையாடுறது இல்ல, அதான் நான் விளையாடுறேன். என்ன பண்றதுங்க? என்ன பாத்திபா, அவங்க கவனிச்சுதான் இருக்க. டேய் முரளி, இவங்க அப்பா உன்னை நம்பி, புரியுதா? உன்னை நம்பிதான் ஐஸ்வர்யாவை இங்க அனுப்பியிருக்காரு. ஆமா ஆமா, இவளை நல்லபடியா பாத்துக்கோ முரளி. உன்னால நம்மளால யாருடைய உதவியும் இல்லாம மரியாதையா சந்தோஷமா வாழ முடியும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். பாத்தியா பாத்திபா, எவ்வளவு தெனாவிட்டா பேசிட்டு இருக்காங்கன்னு. ரஜினியாலதான் இதெல்லாம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா பாத்திபா, என்ன நடந்துச்சு தெரியுமா? கஷ்டப்பட்டாலும் உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அதனால்தான் அவன் கல்யாணத்துல விருப்பம் இல்லாத நானே அவங்கள சேர்த்து வைக்கணும்னு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். மத்த யாருக்காச்சும் இது புரியுமான்னு தெரியல, ஆனா நீங்க லைஃப்ல கீழே இருந்து மேல வந்த ஒருத்தர், உங்களுக்கு நிச்சயமா புரியும்னு நினைக்கிறேன். என்னோட குணத்துக்காக உங்க பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னப்போ காசு, பணம், அந்தஸ்து
இதெல்லாம் பெருசா நினைக்கிறவர் நீங்க இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா நீ என் நடத்தைய வச்சே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட. நீ சொல்றது 100க்கு 100 உண்மைமா. எனக்கு காசு பணம்லாம் முக்கியமே இல்ல. என் பொண்ணுக்கு 100 பவுன் இல்ல 500 பவுன் கூட போடலாம். ஆனா புருஷன் சரியில்லைன்னா எந்த பவுனாலையும் அவளுக்கு சந்தோஷத்தை வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. நான் நிச்சயமா சொல்றேன், முரளி கூட ஐஸ்வர்யா சந்தோஷமா இருப்பா. அந்த கேரண்டியை நீ உறுதியா கொடுக்கறியாமா? ஆமா சார், 100% உறுதியா சொல்றேன். உங்க பொண்ணு என் தம்பி கூட நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. சரிம்மா, நாளைக்கே என் பொண்ண உங்க வீட்டுல கொண்டு வந்து நான் விட்டுறேன். ஆனா வேற மாதிரி ஏதாவது நடந்து என் பொண்ணு கண்ண கிண்ண கசக்கிட்டு வந்து நின்னா, அதுக்கப்புறம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். என் வார்த்தையை நம்பி அவளை அனுப்புறீங்க. நிச்சயமா அவ சந்தோஷமா இருப்பா. நான் பாத்துக்கிறேன். முரளியும் நல்லா பாத்துப்பான். சரிம்மா, நான் நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. என் குடும்பத்து ஆளுங்களுக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக நான் உங்க கூட சண்டை போட்டு அவங்கள விட்டு விலகி இருக்கேன். என்னம்மா நீ வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிற, ஆனா வெளியில அவங்க நல்லா இருக்கணும்னு எல்லாம் பண்ற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையம்மா. இந்த காலத்து பொண்ணுங்க பெத்தவங்க கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து எவ்வளவு அடிச்சிட்டு போலான்னு தான் பாக்குறாங்க. ஆனா நீ உன்னை ஏமாத்துற குடும்பம்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு கொடுக்காம நிக்கிற பாரு, நீ கிரேட்மா. அதான் சார் எங்க ரஜினி. என்னம்மா யோசிக்கிற? முரளி வேலைக்கு போறான்னு சொன்னீங்க, ஆனா உங்க கௌரவத்துக்கு ஏத்த வேலைக்கு போல. ஆமாங்க, அவன் ஆட்டோ ஓட்டுறான். எல்லாம் சரிதாங்க. அதுக்காக நீங்க பண்ற நல்லது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு ஒரு எதிரியாவா இருக்கணும். இருக்கட்டுமே பார்த்திபா, நான் இப்படி இருந்தா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு சந்தோஷமா இருப்பாங்கன்னா அதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லு. என் வாழ்க்கையில நான் நேசிக்கிற எல்லாருமே என்னை எதிரியா நினைச்சு விலகி நிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. என் டிசைனே இப்படிதான்னு அந்த கடவுள் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். இல்ல ரஜினி, ஆனா பார்த்திபா, இந்த மாதிரி நான் இமோஷன் ஆகி பேசுற வார்த்தைக்கெல்லாம் நீ ஃபீல் ஆகாத. நீ எப்பவும் போல எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கிட்டு ஜாலியா இரு. எல்லா வேலையும் நானே பண்ணி தொலைக்க வேண்டியிருக்கு. சீக்கிரம் போய் பாருங்கடி வேலைய. ஏங்க இவரு எங்க போனாருன்னு தெரியலையே. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? முரளி ரெடியா நானா இல்லையா? அது தெரியலையே, நான் போய் சீக்கிரம் போய் பாருங்க. ஓ, ஏய் என்னடி இன்னும் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? அவளை போய் ரெடி பண்ற வழியை பாருங்கடி. எல்லாத்தையும் நானே பண்ண வேண்டியது. போ போய் ரெடி பண்ணு போ. சங்கரி, பாலை காய்ச்சிட்டியா? அம்மா அடுப்புல வச்சிருக்கேம்மா. என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளவு நேரம்? போய் காய்ச்சு போ. சரி, என்ன நடக்குது? ஏங்க முரளி ரெடி பண்ணீங்களா? என்னன்னா இவ்ளோ பரபரப்பா இருக்காங்க? அதான் எனக்கு தெரியல பார்த்திபா. இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. இருப்பா, என் பொண்டாட்டி அப்படி போயிருக்கால, அவகிட்ட கேப்போம், அவ சொல்லிடுவா. அடுத்தவங்க கையில இருக்கிறத இப்படி தெரியாம பாக்குறது என்ன மேனஸ்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஒண்ணு எனக்கு அடுத்தவங்க இல்லையே, அதனால தான் பார்த்தேன். உனக்கு தான் இப்ப நான் யாரோ ஆயிட்டேன். அது இல்ல,
இவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படா ஓடலான்னு கால்ல சக்கரத்தை போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கல நீ? அப்படியெல்லாம் இல்ல ரஜினி. ஐயோ எப்பா சாமி, இப்படி ஃபீல் ஆலாம் பாக்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் உனக்கு. நீ சினிமால நிறைய பாப்பல்ல? டேய் பார்த்தது போதும், பதில் சொல்லு. நீ சினிமால பாப்பல்ல? பாப்பேன். அதுக்கு என்ன? எல்லா படத்துலயும் பிரிய போறாங்கன்னு தெரிஞ்சா ஹீரோவோ ஹீரோயினோ யாரோ ஒருத்தங்க அடுத்தவங்க கோவப்படுற மாதிரியோ வெறுக்கிற மாதிரியோ நடந்துப்பாங்க. அப்பதான் பிரிஞ்சு போகும்போது கஷ்டமா இருக்காதுன்னு. நீ என்னடானா இவ்ளோ பெரிய லிஸ்ட் வாங்கிட்டு இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் போவேன்னு இருக்க. எதுக்கு? நீ போனதுக்கு அப்புறம் நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும், அதானே? ஏங்க நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லைங்க. இதெல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்கணும், விட்டுட்டேன். இப்ப தோணுது செய்யறேன், அவ்வளவுதாங்க. அதெல்லாம் முடியாது. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நானும் செய்யறேன். நீயும் அங்க போய் என்னையே நினைச்சு ஃபீல் பண்ணணும்ல, சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும்? நீங்க தான் நான் சொல்லாமலே எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து. ஆமா, இவளுக்கு எதுக்கு பிரசாதம்? புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றவங்களுக்கு தான் இதெல்லாம். இவளுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ராதிகா, இந்த வீட்டை விக்கிறதுக்காக புருஷனை டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்கிற உனக்கு உங்க அக்காவுக்கு பிரசாதம் கொடுக்கலாம், ரஜினி கொடுக்கூடாதா? அரவிந்த், ஏய் கத்தாதடி. அவங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் இன்னும் ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா நீங்க அப்படியா இருக்கீங்க? என்னது? இவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றாங்க. யாருக்கிட்ட கதை விடுறீங்க? ஆமா, நானும் எங்க அக்காவும் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா என் வயித்துல உங்க புள்ள இருக்கு. மாமா கூட வாழ்ந்து அக்கா 2 பிள்ளைங்க பெற்றிருக்கா. இவங்க அப்படியே புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்க? சொல்லுங்க. ஏய், ஒன்னா வாழ்றோன்றது மனசார ஒன்னா நிக்கிறது தான், வெறும் புள்ளைய மட்டும் பெத்துக்கிறது இல்ல. மா, நீங்க அவங்களுக்கு குங்குமம் வச்சு விடுங்க. அந்த தம்பி சொல்றதும் சரிதானம்மா. அது மட்டும் இல்ல, ஆத்தாளோட ஆசீர்வாதம் கிடைக்கிற நேரம் இவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கட்டுமே. இந்தாம்மா. சரி, நாங்க வரோம்மா. ராதிகா, நீ இப்ப திருந்துவ அப்ப திருந்துவ நானும் பாத்துட்டே இருக்கேன். ஆனா உன் புத்தி நாளுக்கு நாள் மோசமாயிட்டு தான் இருக்கு. மாப்ள, நீ மரியாதையா ஒழுங்கா நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. இல்லனா என்ன பண்ணுவீங்க? ராதிகா, உங்களை விட இன்னும் எனக்கு புத்தி கெட்டு போல. இவ கேட்டியாமா? இதான் இவரு. என்ன ராதிகா? கண்ணால பார்த்து காதால கேட்டல. ஏய், அத்தைக்கு என்ன பத்தியும் தெரியும், உன்னை பத்தி நல்லா தெரியும்டி. இது எப்பவோ அனிதா எடுத்த முடிவு. அப்போ நான் கையெழுத்து போட்டேன். இப்ப இதை தேடி எடுத்துட்டு வந்து ரஜினி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இது ஏன் முடிவு இல்ல, ரஜினியோட முடிவு. இப்ப என்ன பாஸ் சொல்றீங்க? அப்போ 2 பேரும் பிரியறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அப்படிதானே? சரி பார்த்திபா, சரி. கூடவே இந்த டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலேயும் ரஜினி கூட என்ன இருக்க சொல்றீங்களா? ஐயோ, வேணவே வேணாம். நீ ரஜினி கூட இருக்கவே வேணாம். உன் இஷ்டப்படி எங்க போகணுமோ போ போ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அதை விட்டுட்டு உன் அன்பை காட்டி ரஜினியை உன் அடிமையாக்கிடாத. இப்ப இருந்தே நீ இல்லாத வாழ்க்கைய ரஜினி வாழ்ந்து பழகட்டும்.
உனக்கு என்ன சமுத்திரக்கனி நினைப்பா? நீ அட்வைஸ் பண்ணா எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்றது அட்வைஸ் கிடையாது, பிரச்சாரம். ரஜினி ரொம்ப நல்லவ, அவ உங்களுக்காக தான் உழைக்கிறான்னு அவளுக்கு ஆதரவா பிரச்சாரம் தானே பண்ணிட்டு இருந்த. ஹலோ, யாரு? ஓ, டெலிகாலர் மேடமா? சொல்லுங்க சொல்லுங்க. அரவிந்த், நீ என்ன டென்ஷன் பண்றதுனாலதான் நானும் உன்னை டென்ஷன் பண்றேன். நீ இங்க இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து? உங்க வீட்டுக்கு போய் நீ ஜாலியா இருக்கலாம்ல. என்ன மேடம் பண்றது, என் பொண்டாட்டி வயிற்று பிள்ளையோட புருஷன் வீட்டு வசதி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இங்க அவ அம்மா வீட்டுல உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்னு புருஷனுக்கு ஆசை இருக்காதா? இப்ப என்ன பார்த்து கிழிச்சிட்ட நீ? பாக்க வச்சு கேக் சாப்பிடுறது, பிரியாணி சாப்பிடுறதுன்னு வெறுப்பேத்திட்டு தானே இருந்த. ஐயோ, உனக்காக நான் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல. சொல்லி சொல்லி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் உனக்காக இன்னொரு வாட்டி சொல்றேன். இப்போ இப்படியே மாமா கையை பிடிச்சி என் வீட்டுக்கு வா. உன்னை வெறுப்பேத்துற மாதிரி நான் எதையும் பண்ண மாட்டேன். அதுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அரவிந்த். என் கூட நீ இருக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ என் கூட எப்படி வாழ்றதுன்னு யோசி. ஐயோ ராதிகா, இப்ப அதானே நடந்துட்டு இருக்கு. நான் உன் கூட வந்து உன் அம்மா வீட்டை தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என் புருஷனா என் பக்கத்துல இல்லையே. ஒழுங்கா வீட்டுல பங்கு வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என் புருஷனா என் கூட இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. மிரட்டும் போது கூட என்ன ஸ்டைலா இருக்க தெரியுமா? பார், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிறந்தா பொம்பளை புள்ள தான் வேணும். அதுவும் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கணும். பாக்குறதுக்கு மட்டும். வேண்டாம் அரவிந்த், என் குணம் என்னன்னு உனக்கு தெரியும். இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணி என்ன இன்னும் டென்ஷன் ஆகாது. ஏய், போ கிளம்பு, போ போ போ. உன்னால முடிஞ்சது செய், போ. அதிகபட்சம் என்ன பண்ணுவ நீ? குழந்தை அழிச்சிடும், பிளாக்மெயில் பண்ணுவ, அவ்வளவுதானே? அப்படி ஏதாவது செஞ்சா